வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் ஒரு சாதாரண பாடத்தை பார்க்கப் போவதில்லை. நாம் ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறோம். அது ஒரு கற்பனை பயணம். ஆனால் அந்த பயணம் நம்மை உண்மைக்கு கொண்டு செல்லும். உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடிக்கொள்ளுங்கள். நாம் வானத்தில் பறக்கும் ஒரு பறவையாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கீழே பறந்து விரிந்த நிலத்தை பாருங்கள். பச்சை நிறத்தில் மின்னும் வயல்கள். தூரத்தில் நீலமாக தெரியும் மலைத்தொடர்கள். அலைகள் அடித்து சத்தமிடும் கடற்கரை. வெள்ளி பாம்பு போல சுருளிச் சுருளி ஓடும் ஆறுகள். இந்த அழகான நிலம் தமிழ்நாடு. ஆனால் இந்த நிலம் முழுவதும் ஒரே மாதிரி இல்லை. சில இடங்களில் குளிர் அதிகம். சில இடங்களில் வெயில் கடுமையாக இருக்கும். சில பகுதிகளில் மழை அதிகம் பெய்யும். சில பகுதிகள் உலர்ந்த நிலமாக இருக்கும். ஏன் இந்த வேறுபாடு? ஒரே மாநிலத்தில் இத்தனை மாற்றங்கள் எப்படி? இதற்கு காரணம் இயற்கை அமைப்பு. தமிழ்நாடு இயற்கையாக பல பகுதிகளாக பிரிந்துள்ளது. மலைப்பகுதிகள், சமவெளிப் பகுதிகள், கடற்கரை பகுதிகள், ஆறுகளால் செழித்த நிலங்கள். இவை வெறும் புவியியல் வார்த்தைகள் அல்ல. இவை மக்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அவர்கள் செய்யும் தொழிலை தீர்மானிக்கின்றன. அவர்கள் உணவு முறையையும் பாதிக்கின்றன. அவர்கள் வாழும் வீடுகளையும் தீர்மானிக்கின்றன. மலைப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை வேறு. சமவெளியில் வாழும் மக்களின் வாழ்க்கை வேறு. கடற்கரையில் வாழும் மக்களின் வாழ்க்கை வேறு. இயற்கைதான் மனிதனை வடிவமைக்கிறது. இயற்கைதான் நமது பொருளாதாரத்தை உருவாக்குகிறது. இயற்கைதான் நமது கலாச்சாரத்தையும் பாதிக்கிறது. இந்த இயற்கை பிரிவுகளை புரிந்து கொண்டால் தமிழ்நாட்டை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு மாநிலத்தின் சக்தி அதன் இயற்கையில் இருக்கிறது. மலைகள் மழையை தருகின்றன. மழை ஆறுகளை உருவாக்குகிறது. ஆறுகள் விவசாயத்தை செழிக்கச் செய்கின்றன. விவசாயம் மக்களின் வாழ்க்கையை நடத்துகிறது. இதுவே இயற்கையின் சங்கிலி. இப்போது அந்த சங்கிலியை ஒன்று ஒன்று புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் மலைப்பகுதிகளுக்கு செல்வோம். அங்கு இயற்கை எப்படி மாறுகிறது என்பதை பார்ப்போம். அதன் பிறகு சமவெளிக்குச் செல்வோம். கடைசியாக கடற்கரையை பார்க்கப் போகிறோம். இந்த பயணம் நம்மை தமிழ்நாட்டின் இதயத்திற்கு கொண்டு செல்லும். தயார்தானே? வாங்க, நம் இயற்கை பயணத்தை தொடங்கலாம். அடுத்த நாள் ஆசிரியர் கையில் ஒரு கண்ணாடி தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தார். இந்த தண்ணீர் இல்லாமல் எத்தனை நாள் உயிருடன் இருக்க முடியும் என்று கேட்டார். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அருண் மெதுவாக, சார், 2-3 நாளுக்கு மேல் முடியாது என்றான். ஆசிரியர் சிரித்தார். அப்படின்னா நீர் எவ்வளவு முக்கியம் என்று கேட்டார். எல்லாரும் ஒரே சத்தத்தில் மிகவும் முக்கியம் என்றார்கள். ஆசிரியர் பலகையில் நீர் வளங்கள் என்று எழுதியார். நீர் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார். மழை என்று மீனா உடனே பதிலளித்தாள். மழை மட்டும்தானா என்று ஆசிரியர் கேட்டார். குமார் சொன்னான், ஆறுகள், குளங்கள், கிணறுகள். சரி என்று ஆசிரியர் பாராட்டினார். நீர் இல்லை என்றால் என்ன ஆகும் என்று மீண்டும் கேட்டார். செடிகள் உலரும் என்று லதா சொன்னாள். மாடுகள், பறவைகள் தாகம் அடையும் என்று அருண் கூறினான். மனிதர்கள் வாழ முடியாது என்றார் ஆசிரியர். அப்படியானால் நாம் நீரை பாதுகாக்க வேண்டுமா? வேண்டும் என்று அனைவரும் உறுதியுடன் சொன்னார்கள். ஆசிரியர் ஒரு சிறிய கதையை தொடங்கினார். ஒரு கிராமத்தில் பெரிய குளம் இருந்தது. அந்த குளம்தான் கிராம மக்களின் உயிர். எல்லோரும் அதில் இருந்து தண்ணீர் எடுத்தார்கள். ஆனால் யாரும் குளத்தை சுத்தமாக வைத்திருக்கவில்லை. சிலர் குப்பை போட்டார்கள். சிலர் பிளாஸ்டிக் வீசினார்கள். மெதுவாக குளம் கெட்டுப் போயிற்று. தண்ணீர் குடிக்க முடியாத நிலை வந்தது. மக்கள் தூர ஊருக்கு சென்று தண்ணீர் வாங்க வேண்டியதாகியது. அப்போதுதான் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து குளத்தை சுத்தம் செய்தார்கள். மரங்கள் நடுத்தார்கள். மழைநீர் சேகரிப்பு குழாய்கள் அமைத்தார்கள். சில மாதங்களில் குளம் மீண்டும் நிரம்பியது. கிராமம் மீண்டும் சிரித்தது. ஆசிரியர் மாணவர்களை பார்த்தார். இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார். நீரை வீணாக்கக் கூடாது என்றார் குமார். நீரை மாசுபடுத்தக் கூடாது என்றாள் மீனா. மழைநீர் சேகரிக்க வேண்டும் என்றார் அருண். ஆசிரியர் மகிழ்ந்தார். நீர் என்பது இயற்கையின் பெரிய வரம்பு. அதை பாதுகாப்பது நம் கடமையும். வீட்டில் குழாய் திறந்துவிட்டால் உடனே மூடுங்கள். குளம், ஆறு அருகே குப்பை போடாதீர்கள். பள்ளியில் கூட நீர் வீணாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு துளியும் பொன்னானது.
நாளை நீர் பற்றாக்குறை வராமல் இருக்க நாம் இன்றே செயல்பட வேண்டும். இயற்கையை காப்போம் என்ற உறுதி மாணவர்களிடம் பிறந்தது. நீர் காக்கும் குழந்தைகள்தான் நாட்டின் எதிர்காலம் என்று ஆசிரியர் முடித்தார். அடுத்த வாரம் ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு விசிறியை கொண்டு வந்தார். இந்த விசிறி இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டார். மாணவர்கள் சிரித்தார்கள். வெப்பம் அதிகமாக இருக்கும் சார் என்றான் அருண். ஆசிரியர் தலை அசைத்தார். அதாவது காற்று நமக்கு மிகவும் முக்கியமா? ஆமாம் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆசிரியர் பலகையில் காற்று வளம் என்று எழுதினார். காற்று இல்லாமல் மனிதன் எத்தனை நிமிடம் வாழ முடியும்? மாணவர்கள் அமைதியாக இருந்தனர். சில நிமிடங்களே என்று ஆசிரியர் சொன்னார். நாம் சுவாசிப்பது காற்றுதான். அதில் ஆக்சிஜன் இருக்கிறது. ஆக்சிஜன் இல்லாமல் உயிரில்லையோ? மீனா கையை உயர்த்தினாள். சார், மரங்கள்தான் ஆக்சிஜன் தருமா? மிக சரி என்றார் ஆசிரியர். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடும். அதனால்தான் மரங்கள் நமக்கு உயிர். ஆசிரியர் ஒரு சிறிய கதையை தொடங்கினார். ஒரு நகரத்தில் அதிகமான கார்கள் இருந்தன. தொழிற்சாலைகளும் அதிகம். புகை அதிகமாக வெளியேறியது. மெதுவாக அந்த நகரத்தின் காற்று மாசுபட்டது. மக்கள் இருமல், சளி பிரச்சினை அனுபவித்தார்கள். குழந்தைகள் வெளியில் விளையாட முடியவில்லை. மருத்துவர் சொன்னார், காற்று மாசு காரணம். மக்கள் கவலைப்பட்டார்கள். அவர்கள் ஒன்றிணைந்து மரங்கள் நடத் தொடங்கினர். தொழிற்சாலைகளில் வடிகட்டி அமைத்தனர். பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தனர். சில மாதங்களில் காற்று சுத்தமாக ஆரம்பித்தது. குழந்தைகள் மீண்டும் விளையாடினார்கள். மக்கள் நிம்மதியாக சுவாசித்தார்கள். ஆசிரியர் மாணவர்களை பார்த்தார். காற்றை எப்படி பாதுகாப்பது என்று கேட்டார். மரங்கள் நட வேண்டும் என்றாள் லதா. வண்டிகளை குறைக்க வேண்டும் என்றான் குமார். குப்பை எரிக்கக்கூடாது என்றான் அருண். ஆசிரியர் மகிழ்ந்தார். காற்று நம் உயிர் மூச்சு. அதை மாசுபடுத்துவது நம் எதிர்காலத்தை மாசுபடுத்துவது. ஒவ்வொரு மரமும் ஒரு உயிர். ஒரு மரம் 100 மனிதர்களுக்கு உதவும். இன்று நாம் ஒரு மரம் நடினால் நாளை நம் குழந்தைகள் சுவாசிப்பார்கள். இயற்கை நமக்கு இலவசமாக காற்றை தருகிறது. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? காற்றை காக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு. மாணவர்கள் உறுதி எடுத்தனர். நாம் மரங்கள் நடுவோம். சுத்தமான காற்று, சுகமான வாழ்க்கை என்று ஆசிரியர் பாடத்தை முடித்தார். அடுத்த நாள் ஆசிரியர் ஒரு கண்ணாடி தண்ணீர் கொண்டு வந்தார். இது சாதாரண தண்ணீர் அல்ல என்றார் அவர். மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சார், இது என்ன விசேஷம் என்றான் அருண். இந்த தண்ணீர் 1000 மைல் பயணம் செய்திருக்கலாம் என்றார் ஆசிரியர். நீர் எப்போதும் ஒரு இடத்தில் நின்று விடாது. அது சுழற்சி செய்கிறது. பலகையில் அவர் நீர் சுழற்சி என்று எழுதினார். கடலில் இருக்கும் நீர் சூரிய வெப்பத்தில் ஆவியாகும். அது மேகமாக மாறும். மேகங்கள் காற்றால் நகரும். பிறகு மழையாக விழும். மீனா கேட்டாள், அதுவே மழைதானே சார்? ஆமாம் என்றார் ஆசிரியர். மழைதான் ஆறுகளையும் குளங்களையும் நிரப்புகிறது. அவர் ஒரு சிறிய கதையை தொடங்கினார். ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது. எல்லோரும் அந்த குளத்தை நம்பி வாழ்ந்தார்கள். ஆனால் மக்கள் மெதுவாக குளத்தில் குப்பை போட்டார்கள். பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் சேர்ந்து குளம் மாசானது. மழை வந்தாலும் தண்ணீர் சுத்தமாக இல்லை. மக்கள் நோயுற்றார்கள். ஒரு நாள் பள்ளி குழந்தைகள் ஒன்றிணைந்தனர். நாம் குளத்தை சுத்தம் செய்வோம் என்றார்கள். பெரியவர்களும் சேர்ந்து உதவினர். குளத்தை சுத்தம் செய்தனர். குப்பை எறிவதை நிறுத்தினர். மழை நீரை சேமிக்க திட்டமிட்டனர். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைத்தனர். சில மாதங்களில் குளம் மீண்டும் நிரம்பியது. தண்ணீர் தெளிவாக மின்னியது. மக்கள் மகிழ்ந்தனர். ஆசிரியர் மாணவர்களை பார்த்தார். நீர் இல்லாமல் உயிரில்லையோ? நாம் குடிப்பது, சமைப்பது, குளிப்பது எல்லாம் நீர். விவசாயமும் நீரையே நம்பி உள்ளது. நீரை வீணாக்கினால் எதிர்காலம் ஆபத்து. ஒரு சொட்டு நீரும் முக்கியம். பறவைகள், விலங்குகள் எல்லாம் நீரே தேவைப்படுகின்றன. நீர் இயற்கையின் பொக்கிஷம். அது நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் அதை பாதுகாப்பது நம் கடமை. குழாயை திறந்து விட்டால் மூட வேண்டும். மழைநீரை சேமிக்க வேண்டும். குளங்கள், ஆறுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். தண்ணீரை மதித்து பயன்படுத்த வேண்டும். நீரை காப்போம், வாழ்க்கையை காப்போம். மாணவர்கள் ஒன்றாக சத்தியம் செய்தார்கள்.
ஆசிரியர் புன்னகையுடன் பாடத்தை முடித்தார். அந்த நாளில் ஆசிரியர் வகுப்பிற்கு ஒரு பலூன் கொண்டு வந்தார். இதை என்னால் நிரப்ப முடிகிறது எப்படி என்று கேட்டார். அருண் சொன்னான், காற்று ஊதினீங்களே சார். ஆசிரியர் சிரித்தார். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது யூ. அதை உணர முடியும் யூ. மாணவர்கள் ஆர்வமாக பார்த்தனர். காற்று இல்லாமல் உயிர் இல்லை யூ. நாம் சுவாசிப்பது காற்று யூ. அதில் ஆக்சிஜன் இருக்கிறது யூ. மீனா கேட்டாள், ஆக்சிஜன் இல்லை என்றால் மனிதரும் விலங்குகளும் உயிர் வாழ முடியாது என்றார் ஆசிரியர். அவர் ஒரு சிறிய கதையை ஆரம்பித்தார். ஒரு நகரத்தில் பெரிய தொழிற்சாலைகள் இருந்தன. அவை கரும்புகையை வெளியேற்றின. மரங்கள் வெட்டப்பட்டன. சாலைகள் புகையால் நிரம்பின. மக்கள் இருமலால் அவதிப்பட்டனர். குழந்தைகள் வெளியே விளையாட முடியவில்லை. ஒரு நாள் பள்ளி மாணவர்கள் ஒன்று கூட்டம் வைத்தனர். நாம் மரம் நடுவோம் என்றார்கள். நகரத்தில் மரக்கன்றுகள் நட்டனர். மக்கள் விழிப்புணர்வு பெற்றனர். வாகனங்களை குறைத்து பயன்படுத்தினர். சில தொழிற்சாலைகள் புகை கட்டுப்பாடு அமைத்தன. மெதுவாக காற்று சுத்தமானது. குழந்தைகள் மீண்டும் வெளியில் விளையாடினர். பறவைகள் திரும்பின. ஆசிரியர் விளக்கினார். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் தருகின்றனயு. அதனால் மரங்கள் பூமியின் நுரையீரல். காற்று நம்மை குளிர்விக்கிறது. காற்று இல்லாமல் தீ கூட எரியாது. காற்று காற்றாலை மூலம் மின்சாரம் உண்டாக்குகிறது. அது இயற்கை சக்தி. மாசான காற்று நோய்களை உண்டாக்கும். ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வரும். சுத்தமான காற்று ஆரோக்கியத்தை தரும். வீடுகளில் காற்றோட்டம் இருக்க வேண்டும். புகைப்பிடித்தல் தவிர்க்க வேண்டும். வாகன புகையை குறைக்க வேண்டும். மரங்களை பாதுகாக்க வேண்டும். அதிக மரங்கள் நட்டால் காற்று நல்லதாகும். காற்று இல்லாமல் பூமி அமைதியாக இருக்கும். காற்றுதான் மேகங்களை நகர்த்துகிறது. அது மழையையும் கொண்டு வருகிறது. காற்று இயற்கையின் தெரியாத நண்பன். அதை நாம் மதிக்க வேண்டும். சுத்தமான காற்று, சுகமான வாழ்க்கையு. ஆசிரியர் பாடத்தை முடிக்க மாணவர்கள் கைதட்டினர். மலைகள் இயற்கையின் காவலர்கள். ஒரு நாள் ஆசிரியர் தமிழ்நாட்டின் வரைபடத்தை கொண்டு வந்தார். இங்கே என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். மலைகள் சார் என்றார்கள் மாணவர்கள். ஆமாம் என்றார் ஆசிரியர். இந்த மலைகள் வெறும் கற்கள் அல்ல. இவை இயற்கையின் காவலர்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் உள்ளன. அவை நீண்ட சுவரைப் போல நின்று காக்கின்றன. மழை மேகங்கள் இந்த மலைகளை தட்டி மழையாக விழுகின்றன. அந்த மழைதான் ஆறுகளை உருவாக்குகிறது. ஒரு சிறிய கிராமம் மலை அடிவாரத்தில் இருந்தது. அந்த கிராம மக்கள் மலைக்கு மிகவும் நன்றி கூறுவார்கள். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். மலைப்பகுதிகளில் குளிர்ந்த காலநிலை இருக்கும். தேயிலை தோட்டங்கள் அங்கே பறந்து விரிகின்றன. காபி, மிளகு, ஏலக்காய் போன்ற பயிர்கள் வளர்கின்றன. மலைகள் பல விலங்குகளின் இல்லம். யானைகள், மான், பறவைகள் அங்கே வாழ்கின்றன. காடுகள் மழையை ஈர்க்கின்றன. மரங்கள் மண்ணை பாதுகாக்கின்றன. ஒரு நாள் சிலர் மலைப்பகுதியில் மரங்களை வெட்டத் தொடங்கினர். காடுகள் குறைந்தன. மழை அளவு குறைந்தது. ஆறுகள் வறண்டு போகத் தொடங்கின. கிராம மக்கள் கவலைப்பட்டனர். நாம் தவறு செய்துவிட்டோம் என்றார்கள். அவர்கள் மரங்களை மீண்டும் நடத் தொடங்கினர். அரசு காடு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது. மெதுவாக மழை மீண்டும் அதிகரித்தது. ஆறுகள் மீண்டும் நிரம்பின. மலைகள் மண்ணை சரிவு ஆகாமல் காக்கின்றன. மழை நீர் வேகமாக கீழே வராமல் தடுத்து நிறுத்துகின்றன. அதனால் வெள்ளம் குறைகிறது. மலைகள் சுற்றுலா தலங்களாகவும் பயன்படுகின்றன. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்கள் புகழ் பெற்றவை. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சுற்றுலா செல்கின்றனர். மலைகள் தமிழ்நாட்டின் அழகை உயர்த்துகின்றன. அவை இயற்கை செல்வம். மலைகளை பாதுகாப்பது நமது கடமை. மரங்களை வெட்டாமல் இருக்க வேண்டும். காடுகளை அழிக்கக்கூடாது. மலைகள் இல்லையெனில் தமிழ்நாட்டின் இயற்கை சமநிலை குலையும். மழை குறையும். விவசாயம் பாதிக்கப்படும். நீர்வளம் குறையும். அதனால் மலைகள் உயிரின் ஆதாரம். மலைகளை காப்போம், இயற்கையை காப்போம். மாணவர்கள் உறுதியெடுத்தனர். ஆசிரியர் பெருமையுடன் பார்த்தார். இயற்கையை காக்கும் பிள்ளைகள்தான் நாட்டின் நம்பிக்கை என்று முடித்தார். சமவெளி, வாழ்வியல் இதயம். மலைப்பயணத்துக்குப் பிறகு ஆசிரியர் மாணவர்களை மீண்டும் வகுப்பறையில் சேர்த்தார். மலைகளிலிருந்து கீழே இறங்கினால் என்ன வரும் என்று கேட்டார். சமவெளி சார்
என்று அருண் உடனே சொன்னான். ஆசிரியர் மகிழ்ந்தார். சமவெளிதான் தமிழ்நாட்டின் இதயம். பரந்து விரிந்த நிலப்பரப்பு. பச்சை வயல்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தருகின்றன. இங்கேதான் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். கிராமங்கள், நகரங்கள் எல்லாம் இங்கே அமைந்துள்ளன. சமவெளி நிலம் சமமாக இருப்பதால் பயிரிட ஏற்றது. ஒரு விவசாயி காலை சூரிய உதயத்துடன் எழுந்தார். அவர் வயலுக்குச் சென்றார். காவிரி நீர் வயலில் ஓடிக்கொண்டிருந்தது. நெற்பயிர் காற்றில் ஆடியது. இதுதான் நம் வாழ்க்கை என்று அவர் பெருமையுடன் சொன்னார். சமவெளியில் நெல் அதிகமாக பயிரிடப்படுகிறது. கரும்பு, பருத்தி, காய்கறிகள் வளர்கின்றன. மழை மற்றும் ஆறுகள் இந்த நிலத்தை செழிக்கச் செய்கின்றன. ஒரு ஆண்டு மழை குறைந்தது. விவசாயிகள் கவலைப்பட்டனர். நீரை சேமிக்க வேண்டியது அவசியம் என்றார் கிராம மூத்தவர். அவர்கள் சிறிய குளங்களை அமைத்தனர். மழை நீரை சேகரித்தனர். நிலத்தடி நீரை பாதுகாத்தனர். அடுத்த ஆண்டு பயிர் நல்ல அளவில் விளைந்தது. சமவெளி மக்கள் உழைப்பாளிகள். அவர்கள் நிலத்தை தாய் போல கருதுகிறார்கள். விவசாயம் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. நகரங்களில் தொழிற்சாலைகளும் சமவெளியில்தான் அமைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து வசதிகள் எளிதாக கிடைக்கின்றன. பள்ளிகள், மருத்துவமனைகள் அதிகம். சமவெளி வாழ்க்கை வேகமாக நகர்கிறது. ஆனால் சவால்களும் உள்ளன. அதிக மக்கள் தொகை, நீர் பற்றாக்குறை, நில மாசுபாடு, உரம் மற்றும் ரசாயன பொருட்கள் மண்ணை பாதிக்கின்றன. அதனால் இயற்கை விவசாயம் முக்கியமாகிறது. மண்ணை பாதுகாக்க வேண்டும். நீரை வீணாக்கக்கூடாது. மரங்களை நட வேண்டும். சமவெளி இல்லையெனில் உணவு கிடையாது. உணவு இல்லையெனில் வாழ்வு இல்லை. அதனால் சமவெளி நம் உயிர். விவசாயி வாழ்ந்தால் நாடு வளரும் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் கவனமாக கேட்டனர். இயற்கை மற்றும் மனிதன் இணைந்து வாழ வேண்டும். சமநிலை காக்கப்பட வேண்டும். இயற்கையை மதிக்க வேண்டும். ஆசிரியர் பாடத்தை முடிக்க மாணவர்கள் கைத்தட்டினர். கடற்கரை, அலைகளின் கதை. ஒரு நாள் ஆசிரியர் கடற்கரையின் படம் காட்டினார். இது எது என்று கேட்டார். கடற்கரை சார் என்று மாணவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாட்டுக்கு நீண்ட கடற்கரை உள்ளது என்றார் ஆசிரியர். வங்காள விரிகுடாவை ஒட்டி அது நீண்டு செல்கிறது. அலைகள் அடித்து சத்தம் செய்கின்றன. மணல் துகள்கள் சூரிய ஒளியில் மின்னுகின்றன. கடற்கரை வாழ்க்கை மலை மற்றும் சமவெளியிலிருந்து வேறுபட்டது. ஒரு மீனவர் அதிகாலை எழுந்தார். அவர் படகை கடலுக்கு தள்ளினார். அலைகள் மெதுவாக ஆடின. கடல் நம் வாழ்வு என்றார் அவர். மீன்பிடி தொழில் கடற்கரை மக்களின் முதன்மை வாழ்வாதாரம். பெண்கள் மீன் விற்பனை செய்கிறார்கள். குழந்தைகள் கடற்கரையில் விளையாடுகின்றனர். கடல் உணவுகள் மக்கள் உணவில் முக்கிய இடம் பெறுகின்றன. தமிழ்நாட்டில் முக்கிய துறைமுகங்கள் உள்ளன. சென்னை துறைமுகம் வணிகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தூத்துக்குடி துறைமுகமும் முக்கியமானது. கப்பல்கள் பொருட்களை கொண்டு வருகின்றன. பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றன. கடல் வணிகத்தையும் வளர்க்கிறது. ஆனால் கடல் சில நேரங்களில் ஆபத்தானது. புயல் வந்தால் அலைகள் உயரமாக எழுகின்றன. மீனவர்கள் சிக்கிக் கொள்ளலாம். அதனால் வானிலை தகவல் முக்கியம். கடற்கரை பகுதிகளில் சுனாமி போன்ற பேரழிவுகளும் நடந்துள்ளன. மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கற்றுக்கொண்டனர். கடற்கரை மண் உப்பு தன்மை கொண்டது. அதனால் விவசாயம் குறைவு. உப்பு தயாரிப்பு இங்கே முக்கியம். கடற்கரை சுற்றுலா தலமாகவும் பயன்படுகிறது. மரினா கடற்கரை உலக புகழ் பெற்றது. மக்கள் அங்கு சாயங்காலம் சென்று மகிழ்கிறார்கள். கடல் உயிரினங்களின் இல்லம். மீன்கள், நண்டு, இறால் போன்றவை அங்கே வாழ்கின்றன. கடலை மாசுபடுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் கழிவுகள் கடல் உயிர்களுக்கு ஆபத்து. கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கடல் இயற்கையின் பெரிய பொக்கிஷம். அது மழையையும் பாதிக்கிறது. அது வணிகத்தையும் வளர்க்கிறது. அது மக்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. கடல் இல்லையெனில் தமிழ்நாட்டின் இயற்கை முழுமையடையாது. கடலை காப்போம், வாழ்வை காப்போம் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் தலையசைத்தனர். அலைகள் போல வாழ்க்கையும் நகர்கிறது. இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும். கடற்கரை நம் பெருமை. ஆசிரியர் பாடத்தை முடித்தார். ஆறுகள், உயிரின் ஓட்டம். அடுத்த நாள் ஆசிரியர் பலகையில் ஒரு நீளமான கோடு வரைந்தார். இது என்ன என்று கேட்டார். ஆறு சார் என்று மாணவர்கள் கூறினர். சரி என்றார் ஆசிரியர். ஆறு என்பது வெறும் நீர்நடை அல்லையு. அது உயிரின் ஓட்டம். தமிழ்நாட்டில் பல முக்கியமான ஆறுகள் உள்ளன. காவிரி,
வைகை, தாமிரபரணி இவை எல்லாம் மலைகளில் பிறக்கின்றன. மழை நீர் சேர்ந்து ஆறாக மாறுகிறது. ஒரு சிறிய கிராமம் காவிரி கரையில் இருந்தது. அந்த கிராம மக்கள் ஆற்றை அம்மா என்று அழைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த ஆறு அவர்களுக்கு உணவு கொடுத்தது, வயல்களை பாசனம் செய்தது, குடிநீரை வழங்கியது, மீன்களை அளித்தது. குழந்தைகள் ஆற்றில் குளித்தார்கள், பெண்கள் ஆற்றில் துணி துவைத்தார்கள். ஆனால் சிலர் ஆற்றில் குப்பை வீசத் தொடங்கினர். தொழிற்சாலைகள் கழிவு நீரை வெளியேற்றின. மெதுவாக ஆறு மாசுபட்டது. மக்கள் நோயுற்றனர், மீன்கள் இறந்தன. அப்போது கிராம மக்கள் ஒன்றிணைந்தனர். ஆற்றை காப்போம் என்று தீர்மானித்தனர். அவர்கள் கழிவுகளை நிறுத்தினர், மரங்கள் நட்டனர். அரசு உதவியுடன் சுத்திகரிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சில மாதங்களில் ஆறு மீண்டும் தெளிவானது. ஆசிரியர் மாணவர்களை பார்த்தார். ஆறு இல்லை என்றால் என்ன ஆகும்? விவசாயம் பாதிக்கும் என்றார் அருண். குடிநீர் கிடைக்காது என்றாள் மீனா. மக்கள் இடம்பெயர வேண்டி வரும் என்றார் குமார். ஆசிரியர் தலையசைத்தார். ஆறுகள்தான் நம் உயிர் நாடியும். அணைகள் கட்டி நீரை சேமிக்கிறோம். கால்வாய்கள் மூலம் வயல்களுக்கு நீர் செல்கிறது. நீர் மேலாண்மை முக்கியம். மழைநீர் சேமிப்பு அவசியம். ஆற்றங்கரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மணல் கொள்ளை தடுக்க வேண்டும். ஆறு ஓடும் பாதையை பாதுகாக்க வேண்டும். நீர் பகிர்வு சமமாக இருக்க வேண்டும். ஆறுகள் கலாச்சாரத்தையும் வளர்த்துள்ளன. பல கோயில்கள் ஆற்றங்கரையில் உள்ளன. திருவிழாக்கள் ஆற்றைச் சுற்றி நடக்கின்றன. ஆற்றை காப்பது நம் கடமை என்றார் ஆசிரியர். மாணவர்கள் உறுதி எடுத்தனர். நாம் ஆறுகளை பாதுகாப்போம். காலநிலை, இயற்கையின் துடிப்பு. அடுத்த நாள் ஆசிரியர் வகுப்பறையில் ஜன்னலை திறந்தார். வெளியில் என்ன உணர்கிறீர்கள் என்று கேட்டார். வெயில் சார் என்று மாணவர்கள் சொன்னார்கள். சிலர் காற்று குளிராக இருக்கிறது என்றார்கள். ஆசிரியர் சிரித்தார். இதுதான் காலநிலையு. காலநிலை என்பது ஒரு இடத்தின் வெப்பம், மழை, காற்று போன்ற நிலையு. தமிழ்நாடு வெப்பமண்டல மாநிலம். கோடையில் வெப்பம் அதிகம். ஏப்ரல், மே மாதங்களில் கடும் வெயில். மக்கள் குளிர்பானங்கள் குடிக்கிறார்கள். பள்ளி விடுமுறையும் அப்போதுதான். பிறகு மழைக்காலம் வரும். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு முக்கியம். அக்டோபர், நவம்பர் மாதங்களில் மழை பெய்யும். மழை விவசாயத்திற்கு உயிர். ஒரு ஆண்டு மழை குறைந்தது. விவசாயிகள் கவலைப்பட்டனர். மழை இல்லையெனில் பயிர் இல்லை என்றார்கள். அடுத்த ஆண்டு நல்ல மழை பெய்தது. வயல்கள் பச்சையாக மின்னின. காலநிலை மாறுபாடு வாழ்க்கையை பாதிக்கும். கடற்கரை பகுதியில் ஈரப்பதம் அதிகம். மலைப்பகுதிகளில் குளிர் அதிகம். சமவெளியில் வெப்பம் அதிகம். காலநிலை மாற்றம் உலகளவில் கவலைக்குரியது. வெப்பநிலை அதிகரிக்கிறது. பனிமலைகள் உருகுகின்றன. கடல் மட்டம் உயர்கிறது. புயல்கள் அதிகரிக்கின்றன. ஆசிரியர் மாணவர்களை பார்த்தார். காலநிலை மாற்றத்தை குறைக்க நாம் என்ன செய்யலாம்? மரங்கள் நட வேண்டும் என்றார் அருண். பிளாஸ்டிக் குறைக்க வேண்டும் என்றாள் மீனா. மின்சாரம் சேமிக்க வேண்டும் என்றார் குமார். ஆசிரியர் மகிழ்ந்தார். இயற்கையை காக்கும் பழக்கங்கள் அவசியம். சூரிய சக்தி, காற்றாலை சக்தி பயன்படுத்த வேண்டும். மாசு குறைக்க வேண்டும். எரிபொருள் வீணாகாமல் இருக்க வேண்டும். காலநிலை நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அது விவசாயத்தையும் தொழிலையும் பாதிக்கிறது. மழை சரியாக வந்தால் வளர்ச்சி, மழை குறைந்தால் சிக்கல். அதனால் இயற்கை சமநிலை அவசியம். மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும். காலநிலை பாதுகாப்பு நம் பொறுப்பு. மாணவர்கள் தலையசைத்தனர். இயற்கை துடிப்பை உணர்ந்தனர். ஆசிரியர் பாடத்தை அமைதியாக முடித்தார். இயற்கை மற்றும் மனிதன் இணைந்த வாழ்க்கை. பாடத்தின் இறுதி நாட்களில் ஆசிரியர் அமைதியாக வகுப்பறையை நோக்கி நின்றார். நாம் மலைகளை பார்த்தோம் என்றார். நாம் சமவெளியையும் கடற்கரையையும் பார்த்தோம். ஆறுகள், காற்று, நீர் எல்லாம் பற்றி அறிந்தோம். ஆனால் இவையெல்லாம் யாருக்காக என்று கேட்டார். மாணவர்கள் சிந்தித்தனர். மனிதனுக்காக என்றான் அருண். ஆசிரியர் மெதுவாக தலை அசைத்தார். ஆமாம், ஆனால் மனிதனும் இயற்கைக்காகத்தான். ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள். அவர்கள் மழையை மதித்தார்கள். மரங்களை நட்டவர்கள். ஆற்றில் குப்பை போடவில்லை. நிலத்தை தாய் போல கருதினார்கள். அந்த கிராமம் செழித்து வளர்ந்தது. அருகில் இருந்த மற்றொரு ஊரில் மக்கள் இயற்கையை மதிக்கவில்லை. மரங்களை வெட்டினர்.
ஆற்றில் கழிவுகளை விட்டனர். நிலத்தை அதிகமாக சுரண்டினர். சில ஆண்டுகளில் அந்த ஊர் வறண்டது. மக்கள் வேலைக்காக வெளியேறினர். ஆசிரியர் கேட்டார், இந்த இரண்டு ஊர்களில் வேறுபாடு என்ன? ஒரு ஊர் இயற்கையை காத்தது என்றாள் மீனா. மற்றொரு ஊர் அழித்தது என்றார் குமார். அதனால்தான் ஒரு ஊர் வளர்ந்தது. ஆசிரியர் சிரித்தார். இயற்கை இல்லையெனில் மனிதன் இல்லை ஹூ. நாம் இயற்கையை பயன்படுத்தலாம் ஹூ. ஆனால் அதை அழிக்கக் கூடாது ஹூ. மலைகள் மழையை தருகின்றன. மழை ஆறுகளை உருவாக்குகிறது. ஆறுகள் வயல்களை செழிக்கச் செய்கின்றன. வயல்கள் உணவை தருகின்றன. உணவு மனிதனை வாழ வைக்கிறது. இதுவே இயற்கையின் சங்கிலி. இந்த சங்கிலி உடைந்தால் சமநிலை குலையும். மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி மட்டுமே. அவன் அதற்கு மேலானவன் அல்ல. இயற்கையை காக்கும் பழக்கம் சிறுவயதிலேயே வரவேண்டும். மரம் நடுவது ஒரு சிறிய செயல். ஆனால் அதன் பயன் பெரியது. நீரை சேமிப்பது ஒரு நல்ல பழக்கம். அது எதிர்காலத்தை பாதுகாக்கும். மாசு குறைப்பது ஒரு பொறுப்பு. அது ஆரோக்கியத்தை தரும். இயற்கையை மதிக்கும் மனிதன்தான் உண்மையான வளர்ச்சி அடைவான். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் உறுதி எடுத்தனர். நாம் இயற்கையை காப்போம் ஹூ. ஆசிரியர் பெருமையுடன் பாடத்தை முடித்தார். பாடத்தின் கடைசி நாளில் வகுப்பறை அமைதியாக இருந்தது. மாணவர்கள் எல்லோரும் ஆசிரியரை கவனமாக பார்த்தனர். ஆசிரியர் மெதுவாக பேசத் தொடங்கினார். நாம் இந்த நாட்களில் என்ன கற்றுக்கொண்டோம்? மலைகள் பற்றி என்றார் அருண். ஆறுகள் பற்றி என்றாள் மீனா. கடற்கரை பற்றி என்றார் குமார். ஆசிரியர் சிரித்தார். ஆமாம். ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டோம் ஹூ. இயற்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஹூ. மலைகள் மழையை தருகின்றன. மழை ஆறுகளை உருவாக்குகிறது. ஆறுகள் வயல்களை செழிக்கச் செய்கின்றன. வயல்கள் உணவை தருகின்றன. உணவு மனிதனை வாழ வைக்கிறது. இதுவே இயற்கையின் வாழ்க்கை வட்டம். ஒரு சிறிய பறவை மரத்தில் கூடு கட்டுகிறது. அந்த மரம் மழை நீரால் வளர்கிறது. மழை மேகங்களால் வருகிறது. மேகங்கள் கடலால் உருவாகின்றன. இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. மனிதன் மட்டும் தனியாக இல்லை. அவனும் இந்த சங்கிலியின் ஒரு பகுதி. இயற்கையை அழிப்பது நம்மையே அழிப்பது. ஒரு மரம் வெட்டப்பட்டால் ஒரு உயிர் குறைகிறது. ஒரு ஆறு மாசுபட்டால் 1000 உயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒரு மலை அழிக்கப்பட்டால் மழை குறைகிறது. அதனால் இயற்கையை காக்க வேண்டும். சிறிய செயல்களிலிருந்து தொடங்கலாம். ஒரு மரம் நடலாம். நீரை வீணாக்காமல் இருக்கலாம். குப்பையை எங்கும் வீசாமல் இருக்கலாம். மாசு குறைக்கும் வழிகளை பின்பற்றலாம். பள்ளியில் இருந்து தொடங்கலாம். வீட்டில் இருந்து பழக்கப்படுத்தலாம். நண்பர்களிடம் பகிரலாம். சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இயற்கையை மதிப்பது நம் கடமை. அது நம் உரிமையும் கூட. இயற்கை நமக்கு இலவசமாக அனைத்தையும் தருகிறது. அதற்கு நன்றி சொல்லும் வழி அதை பாதுகாப்பதே. நாம் இயற்கையின் நண்பர்கள் ஆகலாம் என்றார் ஆசிரியர். மாணவர்கள் எழுந்து நின்றனர். நாம் இயற்கையை காப்போம் என்று சத்தியம் செய்தனர். ஆசிரியரின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. இந்த பாடம் புத்தகத்தில் முடிந்தாலும் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். இயற்கை நம் எதிர்காலம். இயற்கை நம் பொக்கிஷம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று ஆசிரியர் பாடத்தை நிறைவு செய்தார். நன்றி. மாணவச் செல்வங்களே, மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் கதை வழி கல்வி.